அண்ணே சண்முகனே, அங்க என்னமோ பலபடம் ஏதோ மாட்டிட்டு இருக்கீங்க. அதுவா, உனக்கு விஷயமே தெரியாதா? இப்பதான் நம்ம அம்மாவோட அரசு மானியம் கொடுத்து சூரிய ஒளி மின்சார தகடு பொறுத்த எல்லா உதவியும் செய்யறாங்கல்ல, அதைத்தான் இப்ப நானும் செஞ்சுட்டு இருக்கேன். அண்ணே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. அதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணுப்பா. பாப்பா இப்ப சொல்லுங்கண்ணே. சொல்றேன். முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட அரசு கொடுத்த மானிய வேலையில நான் இப்போ என் வீட்டு கூரையில சூரிய ஒளி தகடு போட்டுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நானே இலவசமா தயாரிச்சுக்கிறேன். இதனால எனக்கு வருஷத்துக்கான கரண்ட் செலவு பாதியா மிச்சமாகுது. சூரிய ஒளி மேற்கூரை அமைக்கும் திட்டம். இத்திட்டத்தில் அரசு மானிய விலையில் சூரிய ஒளி மேற்கூரை அமைத்து தருவதால் உங்களுக்கு தடையில்லா மின்சாரம் மற்றும் மின் செலவில் சேமிப்பும் கிடைக்கிறது. சூரிய ஒளி மின்மேற்கூரை வழங்கும் திட்டத்தினால தமிழ்நாடு ஒளிமயமா மாறப்போகுது. சரியா சொன்னீங்கண்ணே. ஏழை மக்களோட நம்பிக்கை ஒளியான நம்ம அம்மாவுக்கு நாம நன்றி சொல்லணும்னே. கண்டிப்பா சொல்லணும்ல. இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அருமையான திட்டம்னே. அம்மாவோட திட்டங்கள் மாதிரி யாராலும் யோசிக்க முடியாதுண்ணே. நம்ம வருங்கால சந்ததிக்கும் சேர்த்துதானே இந்த திட்டம். ஒற்றுமானே. மின்மிகை மாநிலமாக்க வந்ததே நம் முதலமைச்சர் அம்மா அவர்களின் சூரிய ஒளி மின் மேற்கூரை வழங்கும் திட்டம். தொலைநோக்கு பார்வையில் பல்நோக்கு நலத்திட்டங்கள்.